Hello student, welcome to Sri Education Tamil. Class 10th பயிற்சி 1.1 7th sum பார்க்க போறோம். A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்காண்பவற்றை சரிபார்க்க. மொத்தம் இந்த மாதிரி கொடுத்திருந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நிரூபிக்க சொல்லி. ஃபர்ஸ்ட் A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்கள். இயல் எண்கள்லாம் இது 1 2 3 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. அப்ப A ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. 8ஐ விட குறைவானதுனால 8 எடுக்கக்கூடாது, அப்ப 7ஓட முடிஞ்சிடும். இதான் இயல் எண்கள். அப்ப A ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணானது 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். 1 பகா எண்ணும் இல்ல, பகு எண்ணும் அல்ல. ஸோ 1 எடுக்கக்கூடாது. 2 1வது வாய்ப்பாடு, அப்புறம் தன்னால வகுப்படும். ஸோ 2 3 அதேதான்ப்பா, 1 அப்புறம் 3 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. 4 அப்படி இல்லை, 1வது வாய்ப்பாடு 2வது வாய்ப்பாடு அப்புறம் 4. ஸோ இது 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. அதனால இது வந்து பகு எண், பகா எண் அல்ல. 5 ஒரு பகு எண், பகா எண், 6 ஒரு பகு எண், 7 என்ன கேட்டிருக்காங்க, 8ஐ விட குறைவான பகா எண்ணால 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது 11 தான் இருக்கு. ஸோ பி வந்து 2 3 5 7. சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அப்ப அதாவது இரட்டைப்படையில பகா எண்ணா 1 தான் இருக்கு, அது 2 மட்டும்தான். சி ஈக்குவல் டு 2. இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதான் எடுத்து எழுதணும். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இதுப்பா 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் பி. பி எது 2 3 5 7. ஏ கிராஸ் பினா ஏ இன்டர்செக்ஷன் பினா இன்டர்செக்ஷனா பொதுவான உறுப்பு. அப்ப ஏக்கும் பிக்கும் உள்ள பொது உறுப்பு இது 2 3 5 7. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது என்னது, கிராஸ் சி. இதை பொதுவாக எடுத்து மொத்தமாக எழுதிடும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி எது, இது 2 3 5 7 கிராஸ் சி எதுப்பா 2. கார்ட்டீசியன் முறை பார்க்கலாம். 2 2 3 2 5 2 7 2. இது 1வது ஈக்குவேஷன். அடுத்தது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி எது 3 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 இப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அத பி கிராஸ் சி. பி எது 2 3 5 7 கிராஸ் சி
2 2, 2 3, 2 5, 2 7, 2 இது B கிராஸ் C. இப்போ என்னது கொஸ்டின்ல A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cனா A கிராஸ் Cயோட பொது B கிராஸ் C இது ரெண்டுத்துக்குள்ள பொதுவான உறுப்பு எடுத்து எழுதணும். பொது உறுப்பு எதுப்பா 2, 2 1, 2 இருக்கா கிடையாது 2, 2 அடுத்து 3, 2 4, 2 இருக்கா இல்ல. அதுக்கப்புறம் 5, 2 இருக்கு 6, 2 இல்ல 7, 2 இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து இப்ப கொஸ்டின் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான்ப்பா ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் சம் இருக்கு பார்க்கலாம். செகண்ட் சம்ப்பா A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். அதில் பிராக்கெட் உள்ளது ஃபர்ஸ்ட் எடுத்து கொஸ்டின் பண்ணும். B எது 2, 3, 5, 7 C 2. ஸோ 2, 3, 5, 7 மைனஸ் 2. இந்த மைனஸ் அப்படின்னா என்னன்னா இந்த கணத்துல உள்ளது இந்த கணத்துல இருக்கக்கூடாது. இப்ப 2 இருக்கா இங்க 2 இருக்கு ஸோ 2 கிடையாது. அப்போ 3, 5, 7 இதுதான் B மைனஸ் C. இதை அப்படியே சேர்த்து எடுத்து எழுதலாம். A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A எது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B எது 3, 5, 7 இது கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1, 3 1, 5 1, 7 அடுத்தது 2, 3 2, 5 2, 7 அடுத்த 3, 3 3, 5 3, 7 அடுத்த 4, 3 4, 5 4, 7 இதே மாதிரி அடுத்து எழுதலாம்ப்பா. 4 5, 3 5, 5 5, 7 அடுத்து 6, 3 6, 5 6, 7 அடுத்து 7, 3 7, 5 7, 7 இதுதான் A கிராஸ் B மைனஸ் C. அடுத்தது A கிராஸ் B கண்டுபிடிக்க போறோம். A கிராஸ் B A இதுப்பா 1, 2 3 4 5 6 7 கிராஸ் B 2 3 5 7 இது ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1, 2 1, 3 1, 5 1, 7
அடுத்த 2,2 மொத்தமா எடுத்து எழுதிக்கலாம் பங்கி. 1,2 1,3 1,5 1,7 அதுக்கப்புறம் 2,2 2,3 2,5 2,7 2,2 விட்டுட்டப்பா, நாங்க எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3,2 3,3 3,5 3,7 அடுத்த 4,2 4,3 4,5 4,7 இந்த மாதிரி 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 அப்புறம் 7,2 7,3 7,5 7,7 எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A கிராஸ் C. ஏ இது 1 2 3 4 5 6 7 சி 2 மட்டும் எடுத்து எழுதலாம். ஒன்று கமா 2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 எடுத்து எழுதலாம்ப்பா. 4,2 5,2 6,2 7,2 இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது அப்படியே ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. A cross B minus A cross C. இப்போ என்னன்னா A cross Bல இருக்கிறது A cross Cல இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 1,2 இருக்கா, இங்கே இருக்கா, அப்போ இது கிடையாது. 2,2 இருக்கு, இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 3,2 இருக்கா, பாருங்கப்பா இருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. 4,2 இருக்கு, 5,2 இதுவும் இருக்கு, இதுவும் கிடையாது. 6,2 7,2 இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். இதுதான் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியில் உள்ளது. 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மற்றும் 2லிருந்து 2 சமமானப்பா இருக்கும். அதாவது ஏ கிராஸ் பி மைனஸ் சியும் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். பயிற்சி 1.1 முடிஞ்சிட்டு